ஹலோ அண்ட் ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது பருப்பு குழம்பு வீட்டிலே ஈஸியாக எப்படி செய்து அசத்தலாம் அப்படின்னு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு சூப்பரான டிப் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நாம் பருப்பு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே அதை சூப்பராக க்ளீன் பண்ணி, அதாவது தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பவுலில் வச்சு ஒரு 3-4 தண்ணி சூப்பராக கழுவி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள தூசிகளெல்லாம் போகிறது வரைக்கும் சூப்பராக நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்து அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக அது பொஃபி அழகாக லேசான பருவத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதை சமைக்க தொடங்கணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நாம் சமைச்சு முடிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு தக்காளியை நீட்டாக வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு. இந்த இஞ்சி பூண்டை சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா சதைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டி அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பு, அதுக்கப்புறமா தேவையான அளவு பரல் உப்பு, இது அவ்வளவுத்தையுமே கலந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த கடாயை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு பக்கத்தில் வெந்துட்டே இருக்கும். ஸோ இந்த கேப்பில் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு மசாலாவை தான் நாம் இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம கவனிச்சிடணும். ஏன்னா அது பொங்கி களைஞ்சிரும். ஸோ எப்போவுமே நம்ம கவனமாக தான் இருக்கணும் பருப்பு குழம்பு கேஸில் வைக்கும்போது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான அளவு, அதாவது கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு, அதாவது 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காயெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம இப்போ ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கு பச்சை மிளகாய் இருந்துச்சு அப்படின்னா 1 or 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அதை அப்படியே மூடி வச்சு நாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரியாக ஃபைன் பேஸ்ட்டை அரைஞ்சதுக்கப்புறமா அங்கே குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம இந்த அரைப்பை நாம் சேர்த்துக்கணும். ஸோ இந்த அரைப்பை சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னும் அது ஃபுல்லாக கொதி மேலே உள்ள பதை எல்லாமே அடங்கி வரணும். அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த அரைச்ச விழுதை கொஞ்சமாக தட்டிட்டு அதுக்கப்புறமா மீதி ஜாரில் இருக்கோம்ல அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் குலுக்கி அதையும் நாம் இதில் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ லைட்டை நாம் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த அரைப்பு அந்த பருப்பு குழம்புக்கு கூட திக்கான கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக இந்த மாதிரி கொதி வர தொடங்கும். ஸோ மேலே உள்ள பதை எல்லாமே அடங்கட்டும். அதுக்கப்புறமா நாம் தாளிக்கலாம். இப்போ பதையெல்லாம் அடங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நறுமணமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நாம் கடுகு, மிளகு, அதுக்கப்புறமா கறிவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து சூப்பராக தாளித்து அந்த கறியில் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச்.